கோயில்கள் எந்த பெருமாள் கோயிலும் பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி வைக்கல. ஏன் அப்படி சார்? அதான் இவங்க சொல்கிறாங்கல்ல, அதனால தான் சிவனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், சிவனுக்கு தான் பயங்கரமான பக்தி அதிகம். நான் அதெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சு மனப்பாடம் பண்ணேன், அந்த ஐடியா எனக்கு இல்லை. அந்த கோயில் என்னை தேடி வாங்க ஜாதகம் பார்க்கவங்க நான் இந்த இடத்துக்கு போங்க, திருச்சியிலேருந்து இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன். அந்த கோயில் விசேஷம் என்ன, தண்ணிக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் ஒரு சந்தில் குமிஞ்சு கீழே குமிஞ்சு தான் பார்த்து கும்பிடணும். வீட்டில் லிங்கம் வைக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 3 விதமான ஃபோட்டோ இருக்குது. வேதாயத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சிவனும் பார்வதி கோலம் திருமண கோலத்திலேயே ஒரு இடத்துல காட்சி அளிச்சது, அதான் வேதாணி. பூமியிலேருந்து கீழேருந்து எடுப்பாங்க, சுயம்பாக எடுப்பாங்க. அதெல்லாம் இன்னும் பவர்ஃபுல். அப்படி 9 இடம் இருக்குது சுயம்பு இந்தியா ஃபுல்லில் இருக்குது. அந்த 9 இடத்துக்கு போவாங்க. அதை பற்றி யாரும் பேசுனது கிடையாது. நான் 7 இடத்துக்கு போயிருக்கேன். ஒரு இடத்துல கீழே படுத்துட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு லிங்கம் தோன்றும். ஸ்கை அந்த மாதிரி உங்களுக்கு தோணுமா? இல்லை நிஜமாவே மேலேயே வரும். 5 நிமிஷத்துக்கு கையெடுத்து கும்பிட்டுன்னு கலைஞ்சு போயிடும். திருவண்ணாமலை மட்டும் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். பௌர்ணமியில் போன அந்த 50 லட்சம் பேருமே ஜெயிச்சிட்டாங்களா யோசிக்கணும். அப்புறம் நம்ம இன்னொரு இடத்த தேடணும், தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பொன்முடி அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்பந்தமாக நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணுங்க. ஓகே, சிவன் கோயில் பற்றி நம்ம பேசணும் இல்லையா? சிவன் கோயிலே சிறப்பு வாய்ந்த சிவன் கோயில்னா என்னென்ன சொல்வீங்க சார் நீங்கள்? எல்லா கோயிலும் சிறப்பு வாய்ந்த ரொம்ப சூப்பர் டூப்பர் பார்த்தீங்கன்னா 5 பஞ்சபூதம் இருக்குதுங்க. 5க்குமே சிவன் கோயில் வச்சுருக்காங்க. திருவண்ணாமலை வந்து அக்னியாகவும், அப்போ வெள்ளிங்கிரி மலை, சதுகை மலை, பருவத மலை, இது எல்லாமே இமயமலை, இது எல்லாமே பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி தான் அவங்க அமைச்சிருக்காங்க. எந்த பெருமாள் கோயிலும் பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணி வைக்கல. ஏன் அப்படி சார்? அதான் இவங்க சொல்கிறாங்கல்ல, அதனால தான் சிவனுக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம், சிவனுக்கு தான் பயங்கரமான பக்தி அதிகம். சிவன் தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் ஆண்டுட்ருக்கான். அதனால தான் சிவனுக்கு அவ்வளோ கோயிலில் பயங்கர கூட்டம். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே உள்ளேயே போக முடியாது. இப்போ 10 லட்சத்துலேருந்து 50 லட்சம் பேர் வருவாங்க. இதெல்லாம் அதோட இதுதான். அதுக்கு அடுத்தது வந்து நாம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் சிவன் கோயில் இருக்கும். பழமை வாய்ந்த கோயிலாகும். ஒன்றா தோஷத்தை கழிக்கக்கூடிய கோயிலாகும், இல்லை சனி உள்ளே உட்காந்து சனியும் சிவனும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க கோயிலாகும். திருச்சியில் வந்து ஜம்புலிங்கேஸ்வர் கோயில், ஜலத்தை நீர் ஜம்புலிங்க ஈஸ்வர் கோயில்னு பேர் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. ஆனால் நான் வந்து ஜம்புலிங்கேஸ்வர் தான் பேர் நான் யூஸ் பண்ணுறேன். அந்த லோக்கல் இருக்கவங்க சொல்லுவாங்க, திருவண்ணக்காரர்களாக ஏதோ சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பெருசாக மைண்டில் வச்சு மனப்பாடம் பண்ணேன், அந்த ஐடியா எனக்கு இல்லை. அந்த கோயில் என்னை தேடி வாங்க ஜாதகம் பார்க்கவங்க நான் இந்த இடத்துக்கு போங்க, திருச்சியிலேருந்து இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவேன். அந்த கோயில் விசேஷம் என்னென்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கும். நீங்கள் ஒரு சந்தில் குமிஞ்சு கீழே குமிஞ்சு தான் பார்த்து கும்பிடணும். தண்ணி வந்து அது வழியாக வந்து போயிட்டே இருக்கும், தண்ணிக்கு நடுவால் இருக்கும். அதே மாதிரி வேதாணின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே வேதபதி ஈஸ்வரன் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கும் பௌர்ணமிக்கும் மிகப்பெரிய பேர் புகழ் வாங்கிந்த கோயில். அந்த கோயில் ஈக்குவல் டு திருவண்ணாமலை. ஆனால் நிறைய பேர்த்துக்கு அது தெரியாது. நான் பௌர்ணமி இன்னைக்கு அங்கே போவேன், இங்கே போக மாட்டேன். அமாவாசைக்கு மட்டும்தான் திருவண்ணாமலைக்கு போவேன். சிதம்பரம் நடராஜ கோயிலுக்கு போகலாம் பௌர்ணமி அன்னைக்கு, மிகப்பெரிய பேர். இங்கெல்லாம் போகணும், சாதாரணமாகவே போகணும். அந்த ஊரில் பிறந்தவனே போக மாட்டேங்க. போனேன்னு கேட்டால் போனேன், சும்மா
அப்படின்னு போவோம். அப்போ சின்சியரான ஒரு நாள் எடுத்துக்கணும். ஒரு பிரதோஷ அன்னைக்கு போகணும், ஒரு பௌர்ணமி அன்னைக்கு போகணும், ஒரு அமாவாசை அன்னைக்கு அந்த லோக்கல்லையே சிதம்பரத்தை சுற்றி 10 கிலோமீட்டர் இருக்கவும் ஈஸி. நாம் இங்கேருந்து போவோம் 350 கிலோமீட்டர் தாண்டி போவோம். அந்த நடராஜன் கோயில் வந்து உலகத்திலேயே அதுதான் அந்த சென்ட்ரல் பாயிண்ட்டு, அதுதான் மையப்புள்ளின்னு சொல்கிறாங்க. இதை விட உலகத்தில் சான்று எதுவுமே இல்லை. அதனால் நீங்கள் சிவனை கும்பிட்டோ கைவிடப்படாது. என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய பதவியெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவர் எடுத்தோன்னே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஜெயிலில் தான் வாழ்க்கையை தொடங்குச்சு அப்படின்னாரு. சார் சொல்லாதீங்க, உங்கள் ஜாதகத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஜாதகம் பண்ணுறேன். பார்த்துட்டு, சார் நீங்கள் ஒரு சிவபக்தராக இருக்கணும், ஒரு நிலா பார்த்து கும்பிடக்கூடிய ஆளாகணும். நான் கும்பிடுவேன், சிவனை கும்பிடுவேன், நிலாவில் நான் 15-20 வருஷம் ஜெயிலே இருந்தேன் அப்படின்னாரு. இருந்தாலும் நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் நிலா பார்த்து கும்பிட்டு இருந்துக்கணும். யோசிச்சுட்டு, ஆமாம் எனக்கு வழியில் நிலா தான் எனக்கு ஃப்ரெண்டுன்ட்டாரு. அப்படி பண்ணால் மட்டும்தான் அவன் வெளியில் வந்தோடனே ஜெயிக்க முடியும். பெரிய பதவி, பேர், புகழ், அவங்க ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு ஞாபகம் பாருங்க. வெளியில் வந்தோடனே ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ண வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஒரு சாதாரண பொண்ணாகுது. நிச்சயம் பண்ண அடுத்த நாள் வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அந்த அதிர்ஷ்டம் சொல்ல முடியாது, அவருக்கு ஒரு அதிர்ஷ்டம். அந்த பொண்ணு ஜகா வாங்குது. நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஆகிட்டேன், மாப்பிள்ளை வந்து ஒன்றுமே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோம்னு நினைக்கல. கல்யாணம் பண்ணுறாங்க, ராஜபோகமாக இருக்காங்க. இவன் அந்த சிவனை கும்பிட்டதுனால, பௌர்ணமி நிலா கும்பிட்டதுனால அவன் வாழ்க்கை மாறுது. இல்லைன்னா பொதுவாக ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்க எல்லாருமே அவங்களோட வேலை என்னவாக இருக்கும்னா, அந்த ஜெயில் சம்மந்தப்பட்ட ஆட்களோட பழகி கட்ட பஞ்சாயத்து பண்ணுவேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு போய் இவங்க கூட வந்து அந்த பிரச்சனையாக போய் வாழ்ந்து அப்படியே அதில் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஒழிஞ்சு தன்னை ஜெயிக்கணும், அந்த 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 பேரையும் இதையும் அழிச்சவணும், இந்த பக்கம் வந்தவணும் அப்படின்னு வர மாட்டாங்க. ஆனால் சிவன்லாம் கும்பிட்டவன் அந்த நிலா, அங்கே நிலா தவிர்த்து எதுவுமே இருக்காது. ஜெயிலுக்குள்ளே என்ன கிடைக்கும்? நிலா பார்ப்பாங்க எல்லோரும். அந்த நிலாவை கையெடுத்து கும்பிடும்போது 4 பேர் சிரிக்கவும் கூட செய்வேன். பைத்தியக்காரன் அப்படின்னு கும்பிட்டா நல்லது. அப்படி கும்பிடும்போது ஜெயிக்கும். அதான் சிவனோட மகிமை. நான் ஜெயிச்சதும் அதான். நான் மிகப்பெரிய சிவபக்தன். 200%, 100% இல்லை, 200% சிவபக்தன். அதனால் நீங்கள் அது நல்ல கேள்வி கேட்டீங்க. என் பேர் அமாவாசை ஜோதிடனே பேர். அதனால் அது பேர் வந்தது நான் அமாவாசை போனதுனால தான். ரொம்ப அற்புதம் சார். இப்போ சிவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து சிவனை வந்து மோஸ்ட்லி அவரை உருவமாக நிறைய பேர் வழிபட மாட்டாங்க, லிங்க வழிபாடாக தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்க வழிபாடு அப்படின்றப்போ வீட்டில் எப்படி ப்ராப்பராக அந்த சிவன் லிங்க வழிபாடு பண்ணலாம் சார்? வீட்டில் லிங்கம் வைக்கணும் அவசியம் இல்லைங்க. ஒரு 3 விதமான ஃபோட்டோ இருக்குது. வேதாயத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா, சிவனும் பார்வதி கோலம், திருமண கோலத்திலேயே ஒரு இடத்துல காட்சி அளிச்சது, அதான் வேதாணியம். அந்த வேதாணிய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மானெல்லாம் கையில் வச்சு அப்படியே அதுக்காக முருகன், விநாயகர் அப்படியெல்லாம் சொல்லலை. இவங்களே ஒரு திருமண கோலத்தில் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தாவே தெரியும் இது வீட்டில் வைக்கக்கூடிய ஃபோட்டோ. லிங்கத்தை மட்டும் பண்ணுறவன் வந்து முடிஞ்ச அளவுக்கு கல்யாணமே ஆகாமல் போயிடுவான். அவன் ஆன்மீகவாதியாகவே மாறிடுவான், துறவி ஆகிடுவான். அவனுக்கு வந்து அவன் போய் டெய்லி காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்லேயே வந்து அவனுக்கு கிடைக்காத ஒரு லிங்கம் கிடைக்கும், அது வந்து கும்பிடுவாங்க. இப்படி பண்ணலாம். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க ஒரு அடிக்கு கீழே இருந்தால் என்ன வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு. அந்த ரிஸ்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. பக்கத்துலேயும் எல்லாம் ஒரு சிவன் கோயில் இருக்கும். ஒவ்வொரு வீதியிலையும் ஒரு கோயில் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கோயில் இல்லாத ஊரே கிடையாது. சென்னையில் பார்த்தீங்கன்னா வடபழனியில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, ஃபேமஸான சிவன் கோயில். எல்லாம் முருகன் கோயில், வடபழனி முருகன் கோயில் தானே எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது, ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். அப்போது எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த கோயிலை கிராஸ் பண்ணாமல் யாருமே வரமாட்டாங்க. இப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு கோயில் இருக்கும். கிணத்துக்கடூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோயில், சிவன் கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து இப்போ ரொம்ப பழமை வாய்ந்த லிங்கம். அதில் தான் நான் பிரிக்கும்போது மேலே கொண்டு போய் வச்சுட்டாங்க. பழனி முருகமலை மேலே அங்கே ஒரு சின்ன மலை இருக்குது கிணத்துக்கடூரில். நான் லோகேஷ் கனகராஜோட ஊர். அவரும் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்ததுக்கு நான் பல முறை பார்த்துருக்கேன் குழந்தையாக இருக்கும்போது. எல்லாம் நானும் கிணத்துக்கடவாக இருக்கிறனால சயின்டிஸ்ட் மயில்சாமி சார் வந்து அதே ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தார். நானும் அதே ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த வருஷம் 75வது ஆண்டு. பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம் அதாவது என்னென்னா, இவங்களே செய்யாத
எங்காவது ஒரு இடத்துலேருந்து எடுத்து வந்த லிங்கம், ராஜா காலத்தில் செய்யப்பட்ட லிங்கத்தை எந்த கோயிலெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் சக்தி வாய்ந்தது தான். எல்லாத்துக்குமே அந்த பவர் உண்டு. இப்போ சமீபத்தில் தான் உருவாச்சு, சமீபத்தில் தான் இதாச்சு. பூமியிலேருந்து கீழேருந்து எடுப்பாங்க, சுயம்பாக எடுப்பாங்க. அதெல்லாம் இன்னும் பவர்ஃபுல். அப்படி 9 இடம் இருக்குது சுயம்பு. இந்தியா ஃபுல்லாக இருக்குது. அந்த 9 இடத்துக்கு போவாங்க. அதை பற்றி யாரும் பேசுனது கிடையாது. நான் 7 இடத்துக்கு போயிருக்கேன். என்னென்ன இடம் சார்? அது ரொம்ப வாயில் வராத இடம். நம்ம அந்த நேரத்துக்கு தோணும் சுயம்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது இப்போ படித்து வைப்போம். நம்ம நெக்ஸ்ட் டைம் வரும்போது நான் அது பக்காவாக சொல்லணும். கண்டிப்பாக. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஸ்ரீசைலம் சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு தாண்டி ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். அங்கே நான் போயிருக்கேன். ஸ்ரீசைலம் போயிருக்கேன். பி சுசிலாமோட பேரன் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஓகே. சாய்க்குன்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆர்டிஸ்ட். அவருக்கு நான் ஜாதகம் பார்க்கும்போது அவர் என்னை ஹைதராபாத்துக்கு கூட்டிகிட்டு அவங்க சொன்னது நடந்துச்சு. அப்போது என்னை கூட்டிகிட்டு போய் ஸ்ரீசைலம் போகலான்னாரு. அங்கே ஒரு கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு பயங்கரமான ஒரு சுயம்பலிங்கத்தை காமிச்சார். அந்த ஊரே பார்த்தீங்கன்னா எல்லா மாடுகளும் நந்தியே இருக்கும். ஒரு மாடு கூட நீங்கள் நந்தியை பார்த்த மாதிரி இருக்கும். பயங்கர ஷாக்கிங் எனக்கு. அப்படி 7-9 இடம் இருக்குது. அப்போ சில ஊர்களில் சுயம்பாக வந்துச்சுன்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த லிங்கம் சுயம்பாக வந்துச்சு. அதெல்லாமே பவர்ஃபுல் தான். அது நீங்கள் அதனால தான் சிவன் லிங்கத்துக்கு ஒரு வானத்துலேயும் கூட சில டைமில் நான் அப்படியே படுத்துட்டு இருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல கீழே படுத்துட்டு இருக்கும்போது வானத்தில் ஒரு லிங்கம் தோன்றும். ஸ்கை அந்த மாதிரி உங்களுக்கு தோணுமா? இல்லை நிஜமாவே அந்த மாதிரி மேலேயே வரும். 5 நிமிஷத்துக்கு கையெடுத்து கும்பிட்டுன்னு கலைஞ்சு போயிடும். அப்படி சாய்பாபா, குட்டப்பதி சாய்பாபா வருவார். அப்போ இந்த சாய்பாபா வருவார், நம்ம சீரடி சாய்பாபா வருவார். சில டைம் எம்ஜிஆர் வந்ததுக்காக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எனக்கு சிவலிங்கம் அடிக்கடி தோணும் வானத்தில். நான் வானம் பார்த்து கும்பிடக்கூடிய ஆள். வானத்தை பார்த்து கும்பிடுவேன். அப்போது அந்த வானம் ஸ்கை ஒரு 5-6 இடத்துல எனக்கு தோணுச்சு. ஒரு தடவை கங்கா ஸ்தலத்துக்கிட்ட போய் கங்கோத்ரின்னு ஒரு இடம், அங்கே போய் ஒரு 3:30 மணிக்கு விடிகால 5 மணிக்கு ஒரு படத்துக்காக நடிக்க போனேன். ஐஸ் தண்ணியில் நிற்கிறேன். ப்ளூயிஸ் ஆகி அப்படியே ஒரு சிவனோட லிங்கம் அப்படியே மறைஞ்சு போகுது. அப்படியே கையெடுத்து கும்பிட்றேன். எல்லாம் கோயிலுக்குள்ளே ஓடுறாங்க. நான் கோயில் திறந்துட்டாங்கன்னு நான் நினைஞ்சிருக்கனால என்னை யாரும் டேக்கப் பண்ணிக்கல. நான் வானத்தை பார்த்துட்டு அப்படியே இது பண்ணுறேன். கட் பண்ண என் பின்னாடி பாம்பு பேர் நின்றுருக்காங்க, கும்பிட்றாங்க. அப்போது அப்படியே நடந்தது. அது நீங்கள் தேடணும். ஒரு ஜோசிகாரன் சொன்னதுனாலையோ இல்லை ஒரு யூடியூப் பார்த்ததுனாலையோ இல்லை அவன் சொல்லி தான் இத்தனை மணிக்கு விளக்கு ஒருத்தன் பற்ற வைக்க சொல்லுவான். 4:30 மணிக்கு விளக்கு ஒன்று பற்ற வைங்க. 4:30 மணிக்கு நீ தோணி உனக்கு அறிஞ்சு நீ பாட்டு படித்து நீ போய் உன்னை உணரும் போது உனக்கு முன்னாடி நிற்பான். அவன் தான் கடவுள். இது ஒருத்தன் சொன்னதுனாலையோ ஒருத்தன் அவன் சொல்லிட்டானே 4:30 மணிக்கு நான் போய் நின்ன ஒன்றுமே வள்ளியே அப்படின்னா அது அவன் அறியாமை. அது ஒவ்வொரு மனிதனுக்கு முதல் ஈசன் வரைக்கும் ஜாதகம் இருக்குதுங்க. பிறந்த ஈக்கு கூட ஜோசியம் சொல்லலாம், ஈசனுக்கும் ஜோசியம் சொல்லலாம். ஈசனுக்கே 7:30 பிடிச்சிருக்குது. அதனால இது முதல் ஈசன் வரைக்கும் சொல்லலாம். கடவுளே இல்லைன்னு சொல்லலாம். ஏன் ஜெயிக்க வேணாம்? சில பேர் கடவுளே இல்லை, இங்கே காட்டு உங்களை மடக்கலாம். என்ன ஒருத்தர் மடக்கணும். அப்படி காட்டு அப்படின்னு ஒரு 5 கேள்வி கேட்டேன். இப்போ உச்சகட்டம் 1/2 மணி நேரம் பேசுனதே வேஸ்ட் அப்படின்னு. அது காட்டுங்க அப்படின்னு. எப்படி இது காட்ட முடியாதோ அது மாதிரி அது அப்படி மாதிரி சொன்னது. அதனால சிவனை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் முற்றும் துறந்து இல்லை குடும்பத்தோடு இருக்கீங்க, அந்த ஃபேமிலியே போய் நின்று கும்பிடும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் உணர வைக்கும்போது நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணால் அது ஒரு சில ஸ்தலம். அதுக்காக திருவண்ணாமலை மட்டும் போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இப்போ பௌர்ணமியில் போனால் அந்த 50 லட்சம் பேருமே ஜெயிச்சிட்டாங்களா? யோசிக்கணும். அப்போ நம்ம இன்னொரு இடத்த தேடணும். தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கணும். ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சில சிவன் தெற்கு சைடு போய் கும்பிடணும்னு இருக்கும். ஒருத்தனுக்கு வடக்கு சைடு போய் கும்பிடணும்னு, ஒருத்தன் கிழக்கு சைடு கும்பிடணும், ஒருத்தன் மேற்கு சைடு அவன் இருந்த ஊர்லேயே கும்பிடணும். இப்படியெல்லாம் கணக்கு இருக்குதுங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ போனால் கிடைச்சிடணும், அவன் ஜெயிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி அதுவே ஆசை. அதுவே இருக்கக்கூடாதுங்க. எனக்கு ஆசை இல்லாத போதே எனக்கு பணம் வந்தது, பேர் வந்தது, புகழ் வந்தது. எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்லும்போது எனக்கு வரல. எனக்கு முற்றும் திறந்தேன். அப்போ எனக்கு வருது எல்லாம், பேர் புகழ் எல்லாம் வருது. என்னை சாமிங்க, கடவுளுங்க, நீ தெய்வங்க, நீ சொன்னதெல்லாம் நடக்குதுங்க. அப்போதான் பயம் வரும். ஐயோ நம்ம உண்மையாக இருக்கணும், தப்பாக போயிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது. அது கடவுளை நம்ம நம்பிதான் ஆகும்.